அடுப்படியில் இன்றைக்கி அக்கா எங்கள் அம்மா மெனு இட்லி பொடி செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து 30 காஞ்ச மிளகாய் காம்பு எடுக்காமல் தான் வச்சுருக்கேன். காம்பு எடுத்தோம்னா நம்ம வந்து வறுக்கும்போது வெறும் வடசட்டில் தான் எல்லாத்தையுமே வறுக்கணும்ப்பா. வறுக்கும்போது அந்த விதையெல்லாம் கொட்டி கருகிரும் நம்ம வறுத்து எடுக்கிறதுல. அதனால் காம்போடு போட்டு அப்புறம் தான் அக்கா காம்பை பிச்சுப்பேன். அப்படி இருந்தே 1-2 மிளகாத்தூள் காம்பு இல்லாமல் இருக்க அந்த விதை கொட்டி இருக்குது பாருங்கள். இதை கொஞ்சம் லைட்டாக நல்லா சூடேறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக நெடி வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். லைட்டாக அந்த வாசனை வரும், அப்போவே நம்ம வறுத்தா போதும். இதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். ரொம்ப கருகெல்லாம் விட வேணாம். இப்போ மிளகாத்தை வறுத்து அக்கா வேறு தட்டில் மாற்றிட்டேன். இப்போ வந்து வெறும் வெள்ளை உளுந்து இது எவ்வளோ போடுறேன்னா 300, 2 கிளாஸ்னால் மீடியம் கிளாஸுக்கு 2 கிளாஸ், அது 300 உளுந்துன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இதை நல்லா செவக்கவே வறுத்துடணும். ரொம்ப சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஆயில் ஊற்றினா சிம்மில் வைக்க தேவையில்லை. நம்ம ஆயில் ஊற்றி வறுத்தோம்னா பொடி ரொம்ப நாளைக்கு இருக்காது. இட்லி பொடி, தோசை பொடி, ரைஸில் போட்டு நல்லா கீ ஊற்றி சாப்பிட்டா அக்கா இப்போ செய்கிற பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். அவ்வளோதான், உளுந்து வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவு வறுத்தா போதும் உளுந்து. அவ்வளோதான், இதை பிளேட்டுக்கு மாற்றிடும். இப்போ அடுத்து என்ன வறுக்கலான்னா, அக்கா கருப்பு உளுந்து உடச்சதுக்கு இருந்துச்சு வீட்டில், அது ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் வீட்டில் இருக்குது. நம்ம வந்து வெள்ளை உளுந்து போடாமல் ஃபுல்லாகவே கருப்பு உளுந்து போட்டு செய்யலாம். எங்கள் அம்மா ஃபுல்லாகவே கருப்பு உளுந்து போட்டுருவாங்க. அக்கா வெள்ளை உளுந்து ஒரு 3/4 போட்டு இது 1/4 தான் இருக்குது. ஒரு 100 கிராம் இருக்குது. அதையும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கருப்பு உளுந்தும் வறுத்தாச்சு. நிறம் மாறி இருக்கு பாருங்க, தெரியுதா? அவ்வளோதான், நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கருப்பு தோல் உளுந்து உடச்சது இல்லைனாலும் முழு உளுந்து போய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எதுனாலும் நல்லது தான். ஆனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்க கல் மண் இல்லாமல் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதை பிளேட்டுக்கு அப்படியே அக்கா மாற்றிக்கலாம். இப்போ கருப்பு தோல் உளுந்துக்கு அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னு பாருங்கள். இது வந்து பாசி பருப்பு. இது ஒரு 150 கிராம். இதையும் லைட்டாக பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்கணும். ஆனால் கருகக்கூடாது. நிறம் மாறாமல் லைட்டாக தான் நிறம் மாறி இருக்கணும். பொன்னிறம்னு சொல்லுவாங்களே, அந்தளவு வறுக்கணும். இப்போது பாசி பருப்பும் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த கலர் போதும். இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னா 100 கிராம் எள்ளு. இந்த எள்ளு உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்குதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அக்கா 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் படப்படப்படன்னு கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ எள்ளு படப்படன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்குதா பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து உப்பிபி இருக்கும் எள்ளு. இந்த உப்பிபி இருக்குது பாருங்கள், அந்த நேரத்தில் எடுத்துடணும். இதையும் கருக விட்டுறக்கூடாது. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எள்ளு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ 100 கிராம் பொரிகளில் போட்டேன் அக்கா. இந்த எள்ளு பொரிகள்லையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பொரிகளில் கூட கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லா சத்து டேஸ்டியாக இருக்கும். கம்மியாக பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் வறுக்கிறதுனால பொரிகளில் வறுக்க தேவையில்லை. சும்மா லைட்டாக சூடேறினா போதும். இப்போ எடுத்து அப்படியே கொட்டிக்கலாம். இப்போ பொரியலுக்கு அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னா 2 ஸ்பூன் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி. நீங்கள் வீட்டில் சாப்பாடு அரிசியும் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கிடையாதுப்பா, பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன். இது நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து பிளேட்டுக்கு எடுத்தோம். அவ்வளோதான், அரிசியும் வறுபட்டுருச்சு. நம்ம வந்து எடுத்து அதை பிளேட்டுக்கு மாற்றோம். அடுத்து என்ன வறுக்கலான்னாப்பா, எங்கள் அம்மா போடுவாங்க கண்டிப்பாக 1 ஸ்பூன் ஜீரகம். அது லைட்டாக அது கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்சோடனே போட்டுக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். கருக விட்டுறாதீங்க. எதையுமே நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணும். ஜீரகம் வறுக்கும்போது ஜீரகம் பொரிஞ்சிருக்கும், ஆனால் கருகக்கூடாது. பாருங்கள், தெரியுதா? அவ்வளோதான், ஜீரகத்தை எடுத்தாச்சு. இப்போ அடுத்து அக்கா என்ன பண்ண போகிறேன்னா, கருவேப்பிலை பாருங்கள், நல்லா பெருசாக இருந்துச்சுனால மரம் மாதிரி வாங்கிட்டு வருவேன் அக்கா. நல்லா கழுவி பேப்பரில் உணர வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை ஒரு கைப்பிடி ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கைப்பிடியாக போட்டு பிரட்டி மொறு போடணும், கறியக்கூடாது. இப்போ கறிவேப்பிலை இந்த அளவு வறுக்கணும். இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்குதா? இந்த அளவு வறுத்துடணும். இன்னும் ஒரு ஷிஃப்ட் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு இருக்குது, அதையும் வறுத்துட்டு அக்கா வரேன். இது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னாப்பா, கொஞ்சமாக பூண்டு ஒரு 6-7 பல். ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், போதும். சில பேருக்கு பூண்டு வாசனை பிடிக்கலன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் லைட்டாக செவக்க வறுத்துக்கணும். இப்போ பூண்டு இந்த அளவு செவந்தால் போதும். பச்சையாக ஏன் போடலைன்னா, பச்சையாக போட்டாலும் நம்ம பொடி ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது, கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஆயிரும். அதனால் இப்படி வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தோல் கறுத்தா மட்டும் போதும். இப்போ பூண்டு எடுத்துடலாம் நம்ம. இப்போ அடுத்து பெருங்காயம் எத்தனை பீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். அக்காவாக தான் உடச்சி வச்சுருக்கிறேன் கட்டி பெருங்காயத்தை. LG கட்டி பெருங்காயம் தான் இது. நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் நம்ம அதிகமாக போட்டால். இதை வந்து நம்ம வறுக்கும் போதே அது ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு பொறுமிட்டு வரும். அப்படி பொறுன்னு வரும். நல்லா ரொம்ப சிம்மில் வச்சு வரும். இப்போ இந்த பெருங்காயம் பொறுன்னு எப்படி பொவ்விட்டு எலும்போம். அப்போ இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா உள்ள பச்சையாக இருக்கிறது எல்லாமே நல்லா பொறுன்னு வெந்துடும். அவ்வளோதான். இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் இந்த மெதுப்பு கூட இராது, நல்லா பொறுன்னு ஆயிடும். இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ நல்லா ஆற வைக்க வேண்டியது. அந்த பெருங்காயம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, நல்லா இந்த மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். பொறன்னு ஆயிரும்.
நம்ம காய வச்சு வறுக்கிறதுக்குள்ள பொறப்பொறன்னு ஆயிடும். இப்போ தான் சூடாக கொட்டியிருக்கிறேன். இது நல்லா எல்லாம் ஆறட்டும். இந்த பாருங்க கறிவேப்பிலை சவுண்டு கேட்குதா? அந்த மொறு மொறுன்னு வர்ற மாதிரி இருக்கணும், நிறம் மாறக்கூடாது. இது அந்த உளுத்தம்பருப்பும் இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா ஆற வச்சுருவேன் அக்கா. அந்த பெரிய தட்டி இடம்பத்துலன்னு சொல்லி இதில் வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் கொட்டி ஆற வச்சுட்டு அப்புறமா அரைக்கலாம். இப்போ ஆறிச்சு, நம்ம பொடியை அரைக்க ஆரம்பிக்கலாம். இந்த இது நம்ம பெருங்காயத்தை காமிக்கிறேன் பாருங்கள். பொறுன்னு இருக்கா? இங்கே பாருங்கள், அப்படி நல்லா உதிர்ந்துடும். ஆறுனதுக்கப்புறம் அப்படியே நல்லா பொறுன்னு ஆயிடும். எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ இந்த இதையும் தூக்கி போட்டுட்டு இதில் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் இதில் கொஞ்சம் அள்ளி போட்டோம்னா நம்மளுக்கு கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுலேயே. அப்படி அரைக்கணும். இப்போ மொத்தத்துக்குமே அக்கா இதுக்கு எல்லாத்துக்குமே இது 1 ஸ்பூன் ஃபுல்லாக இப்போ கல் உப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் பத்தலைன்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம உப்பு டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிக்காது. இப்போ நம்ம இதில் இந்த காஞ்ச மிளகாவில் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோங்க ஒரு ட்ரிப்பு அரைக்கும் போது. அப்படியே அப்புறம் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் அக்கா அந்த மாதிரி தான் அரைப்பேன். கறிவேப்பிலையும் போட்டு கொஞ்சமாக சால்ட்டையும் இதில் சேர்த்துட்டு அவ்வளோதான். நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். நைஸாக பிடிக்கிறவங்க நைஸாக அரைச்சிக்கலாம். அக்கா இது பெரியவங்களுக்குனா கொஞ்சம் கொரப்பாக அரைப்பேன். இப்போ கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன். எதுக்குன்னா ரைஸில் பொடி போட்டு கீ ஊற்றி எங்கள் பசங்களுக்கு கொடுப்போம். அதனால் அக்கா நைஸாக அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் கொரப்பாக அடித்தா நம்மளுக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு என்ன எப்படி மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது ஒரு ஷிஃப்ட் அக்கா அரைச்சிட்டேன். நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அம்மா சமையல் யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும்? நீங்கள் இந்த மாதிரி எங்கள் அம்மா மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதில் அக்கா அம்மா மெத்தடில் சேர்த்தது இந்த எள், கறிவேப்பிலை, அப்புறமா அந்த பொரி அரிசியை நம்ம பொரித்து போட்டிருக்கிறோம். அந்த வறுத்து போட்டிருக்கோம்ல 2 ஸ்பூன் அரிசி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான இட்லி பொடி, ரைஸ் பொடி. ரைஸுக்கு குழந்தைங்களுக்கு அக்கா அதான் நைஸாக அரைச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு ரைஸில் போட்டு கீ ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ பரட்டி 2 வாய் ஊட்டி விடுங்க. அவ்வளோ ஹெல்த்திப்பாக. கறிவேப்பிலை ரொம்ப போட்டிருக்கோம். நம்மளுக்கு இந்த ஹேருக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும். பூண்டு போட்டிருக்குறோம். பருப்பு ஐட்டம்லாம் போட்டனால வாயு அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்ல தேவையில்லை. வயசானவங்க சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி செஞ்சு சொல்லுங்கள். ரதியா காடுபடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. அந்த உப்பு அக்கா இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்ததுல கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி கல் உப்பு அளவுனா அந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு எடுத்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அக்காவுக்கு.